20:21 மிக அருமையான ஒரு வாக்குத்தத்தம். என்னை மறுபடியும் வாசிக்க பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். என்ன அருமையான வாக்குத்தத்தம். ரெண்டுமே பிரிக்க முடியல. அதனால தான் ரெண்டுமே சேர்த்து இந்த வாக்குத்தத்தங்களா குடும்படியா கடவுள் கிருபை செஞ்சிருக்கிறாரு. இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது எண்ணெய்ன்ற அந்த வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போறோம். அந்த எண்ணெய்ன்றது ரெண்டு விதமா நீங்க எடுக்கலாம். இந்த எண்ணெய்ன்றது பார்த்தீங்கன்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சாதான் நாம என்ன பண்ண முடியும். இந்த களஞ்சியங்கள், நம்முடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படும். அந்த எண்ணெய் சிநேகிக்கிறவர்கள் அப்படின்றது நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் நமக்கு கடவுள் ஞானத்தோட நம்ம ஆசீர்வாதம் பெற போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த எண்ணெய்ன்றது என்ன தெரியுமா? ஞானம். என்னதுங்க? அந்த எண்ணெய்ன்றது தன்னையே காட்டி கொடுக்குது பாருங்க. நீதிமொழிகள் 8:1 வாசிங்க. போதும். அந்த எண்ணெய்ன்றது என்னது? நீ தெளிவா மனதில் வைத்துக் கொள்ளணும். இப்ப எண்ணெய்னாலே நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? எண்ணெய். அது கிறிஸ்துன்னு கூட சொல்லலாம். எண்ணெய்னா ஞானம். அந்த ஞானம் அது நீ ஃபர்ஸ்ட் சிநேகிச்சாதான், சிநேகிக்க தான் உங்களுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படும்ன்றது தெளிவாக அது ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஞானம் உங்களுக்கு என்ன பண்ணுமா? உங்க களஞ்சியங்களை நிரப்பிவிடும். அப்ப அந்த ஞானத்தை குறித்து நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஞானம்னா என்ன ஞானம்? பக்கத்து வீட்டு ஞானமா? யார் ஞானம்? யாரு பேர்ல ஞானம் வச்சுட்டா ஞானமா? என்ன ஞானம்? ஃபர்ஸ்ட் ஞானம் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஞானம்னா உலக ஞானம் என்ன சொல்லுவாங்க? என்னன்னா படிப்பு நான் பிகாம் படிச்சிருக்கேன், டிகிரி படிச்சிருக்கேன், அந்த ஞானமா? என்ன ஞானங்க அது? ஐஏஎஸ் வரை படிச்சிருக்கேன், ஒரு பேப்பர் கூட நான் ஃபெயில் ஆகல, அந்த ஞானமா? நீங்க தான் சொல்லணும். அது என்ன ஞானம்? அது ஞானம்னு போடப்பட்டிருக்கு. சயின்டிஸ்டா, பெரிய சயின்டிஸ்டா, பெரிய ஞானி, புதுசா ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அவங்க ஞானி அவங்களா? ஞானம்னா என்ன ஞானம்? அந்த 8ஆம் வசனத்துல கூப்பிடுது. மண்டையில் இருக்க வேண்டிய ஞானம், இருதயத்தில் இருக்க வேண்டிய ஞானம் வெளியில போய் தெருவில் போய் கூப்பிடுது. அந்த அளவுக்கு மனிதன் அதை அவமதிச்சதுனால எங்க போய் நிக்குது? தெருவில் நின்று கூப்பிடுது அந்த ஞானம். அது என்ன ஞானம்? அறிவு சார்ந்த ஞானமா? சொல்லுங்க, என்ன ஞானம் அது? அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த ஞானத்தை நீங்க சிநேகிச்சாதான் இந்த ஆசீர்வாதம் நம்ம களஞ்சியங்கள்ல நிரம்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அந்த ஞானத்தை என்னன்னு காட்டி கொடுக்கலாமா? அந்த ஞானம் என்ன ஞானம்? பக்கத்து வீடு ஞானமும் கிடையாது, உலக ஞானமும் கிடையாது. என்ன ஞானம் அது? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் எடுங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. அதே மாதிரி தயவுசெய்து நோட் பண்ணீங்க. இப்ப நீ ஞானம் என்ன கேட்பேன், என்ன ஞானம் என்ன சொல்லுவீங்க? எங்க வீட்டு பக்கத்துல இருக்காரு, அவர் சொல்லுவீங்களா? ஞானம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் அங்க ஆரம்பம், அங்கதான் ஆரம்பமே. அப்ப நீங்க எழுதி வச்சுக்க. உங்களுக்கு உங்க களஞ்சியங்கள் நிரம்பணும்னா கர்த்தருக்கு பயப்படுதல முதல்ல, அதுதான் ஞானமே ஆரம்பமாகுது. அந்த ஞானம் நிரம்ப தான் உங்க தொட்டி நிரம்பும். எத்தனை பேர் நம்புறீங்க? அது ஆரம்பம், முடிவுல இருக்கும். அந்த ஆரம்பமே அப்படின்னா அந்த முடிவு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இருந்துட்டே இருந்துச்சுன்னா உங்க களஞ்சியங்கள் ஆட்டோமேட்டிக்கா நிரப்படும். இப்ப நீங்க ஞானம்னா என்னன்னு கேட்பீங்க. டாக்டரும் கிடையாது, இதுவும் கிடையாது. அதெல்லாம் உலக ஞானம். ஞானம்னா கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். அதே மாதிரி நீதிமொழிகள் 9:10 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானத்தை தான் நீங்க சிநேகிக்கிறீங்களான்னு சொல்லி இந்த கடவுள் இந்த மாதத்துல நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அவரு நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் என்னென்ன வெறுமைகள் இருக்கோ அதை நிரப்பறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா உங்க இருதயத்தையும் உங்கள் மண்டையும் எதுல நிரப்பிக்கணும்? நீங்க நம்ம நிரப்பிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்குமா? நம்ம களஞ்சியங்கள்ல அவர் ஒண்ணு கொடுக்குறாரு, அதை நம்ம நிரப்பிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? இந்த இடத்துல ரெடியா இல்லாதனால தான் அது வெளியில போயிட்டு நின்று கூப்பிடுது. எங்க இருந்து கூப்பிடுது? வழி சந்தியிலையும் மனிதனுடைய மண்டையிலையும் இருதயத்திலும் இருக்க வேண்டிய அந்த ஞானம் எங்க போயிருது? வெளியில போயிட்டு என்ன பண்ணுது? கூப்பிடுற மாதிரி இங்க ஒரு ஓமை போல இந்த நீதிமொழிகள் எழுதப்படுகிறது. அப்போ நம்மளுடைய இப்ப இந்த 3ஆவது மாசமா, எத்தனாவது மாசமா? நான் புத்தி கட்டத்தனமா 8ஆவது மாசம் சொன்னா கூட அது கூட பரவாயில்ல, ஏதோ மறந்து சொல்லிடலாம். ஆனா ஞானம்ன்றது என்ன ஞானம்? நான் கேட்பேன். இவர் ஞானம் எல்லாம் பேசுறாரு, அது ஞானமா? அதுவா? ஞானம் என்ன கேட்டேன்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். அப்ப நான் உங்களுக்கு இந்த ஞானம் என்ன சொன்னப்போ, அந்த ஞானத்தினுடைய ஆரம்பமே கர்த்தருக்கு பயப்படுதல தான் இருக்கு. சோ அந்த பயம் இருக்குல்ல, என்ன பயம்?
அதுக்கும் ஆன்சர் நமக்கு இதே நீதிமொழிகளே கடவுள் சொல்றாரு. நீதிமொழிகள் 8:13 வாசிங்க. மறுபடியும் எழுதி வச்சுங்க. எது பயம்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அது உங்களுக்குள்ள வந்து அந்த மாசத்துல கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா பிள்ளைகள்ல இருந்து எல்லாருமே ஒரு ஆசீர்வதிக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க எக்ஸாம்லாம் வரப்போது, உங்க தொட்டி நிரப்பப்படணும். உங்க இருதயத்தில் நீங்க உள் வாங்கிட்டு நீங்க போயிடுங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமா அந்த ஞானம் என்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கறது ரெடியா இருக்கிறாரு. ஞானமே இல்லைனாலும் கேளுங்க. ஞானத்தின் பிறப்பிடம் யாரு? எக்ஸாம்ல படிக்கிறதுக்கு தேவையான ஞானம் கூட ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் எந்த ஞானம்? கர்த்தருக்கு பயப்படும் பயம். அந்த ஞானம் வந்துச்சுனாலே எக்ஸாம்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு வெளிச்சம், சொன்னாங்கல்ல வெளிச்சம், உங்க மைண்ட்ல ஒரு கடவுள் அந்த பாதையை காட்டுவார் உங்களுக்கு. எக்ஸாம்ல நீங்க எப்போ படிச்சதுலாம் கூட மெமரியில் என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா, ஐயோ என்ன இது அன்னைக்கு படிச்சதுலாம் ஞாபகம் வருது, உண்மைதான்ப்பா. கர்த்தருக்கு பயந்தா கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை காட்டுவார்ப்பா எக்ஸாம்ல. கரெக்டா இல்லையா? நம்ம படிச்சது மறந்தது போல இருக்கும், ஆனா அங்க ஞாபகப்படுத்துவார். அதுதான். அப்போ உங்க எந்த ஞானம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இதனால நம்ம நிரப்பப்படுவதற்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த முதல் தெளிவான ஒரு ஆலோசனையோட கூடவே இது ஆரம்பிக்கிறது. என்னது? என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு அவருடைய களஞ்சியங்களை நிரப்பும் படிக்கும். புரியுதா உங்களுக்கு? மெய்ப்பொருள் இருக்கு, பொய்ப்பொருள் இருக்கு. என்ன சொன்ன? பொய்ப்பொருள் இருக்கு. இந்த மெய்ப்பொருளும் இருக்கு, பொய்ப்பொருளும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து நேர்மையான வழியில, நீதியின் வழியில நம்மளை நடத்துகிற இந்த ஞானமானது மெய்ப்பொருளை தான் நம்மளை சுதந்திரிக்கும்படி வைக்கும். கவனிக்க நான் சொல்றது புரியுதா? மெய்ப்பொருளை தான் நம்மளை சுதந்திரிக்க வைக்கும். கொஞ்சம் லேட்டா ஆனாலும் சரி, நிம்மதியான ஆசீர்வாதங்கள், நிம்மதியா நம்ம களஞ்சியங்கள் நிரம்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சீக்கிரமா கூட இருக்கலாம், லேட்டா கூட ஆகலாம், ஆனாலும் நீ கிவ் அப் கொடுத்துறாதீங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நிரப்பப்படக்கூடிய அந்த பொருளானது மெய்ப்பொருளா தான் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ஒரு போலியான பொருளா இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த ஒரு ஒரு தெளிவான இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அவர் இந்த எது ஞானம் சொன்ன? கர்த்தருக்கு பயப்படுதான் ஞானம். அந்த ஞானத்தை நீங்களும் நானும் எந்த அளவுக்கு சிநேகிக்கிறோம், இந்த 2 மாசமா எப்படி சிநேகிச்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம், இன்னைக்கு கடவுள் அதை எதிர்பார்க்கிறார். அந்த பயப்படுகிற அந்த ஞானம் நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா சிந்தாம செதறாம ஆசீர்வாதங்களை பெற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு பெரும்பாலும் வந்து இயற்கையிலேயே நமக்கு வந்து ஒரு குணம் இருக்கு. ஞானம் இருக்கா இல்லையா? ஒரு சிரிக்கிறதுக்கு சிந்திக்க வைக்கிறதுக்கு சொல்றான். நம்ம இயற்கையிலே ஞானம் இருக்கும்ல, ஒரு அடிப்படை அறிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த அறிவை உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே மெய்ப்பொருளை சுதந்திரிச்சு நம்மளுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. எந்த விதத்துல பெருமை இருக்குதோ அதெல்லாம் நிரப்பப்படணும். அப்ப நம்ம சிந்தாம செதறாம அந்த ஆசீர்வாதங்களை பெறணும். அப்ப நமக்கு ஒரு ஞானம் வேணும். அதுக்கு பேர் தான் ஞானத்தோட கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஞானம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ன்றது நான் நேரடியாக தெளிவா சொல்லிட்டேன். இப்ப இந்த ஞானம் இயற்கையில அடிப்படையே இருக்குதான் கேட்டீங்கன்னா இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தாம கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. நீங்க வார்த்தைகளை கேட்க கர்த்தர் மேல பயம் வருதா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு வரல? வார்த்தைகளை கேட்க கர்த்தர் மேல பயம் வருதா இல்லையா? அந்த பயம் வந்தாலே நீங்க ஞானத்தால நிரம்ப போறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? புரியுதா? அந்த வார்த்தைகள் உங்களை வந்து ஃப்ரெஷ்னஸ் பண்ணும், ஒரு பலப்படுத்தும், ஒரு ஞானத்தை கொடுக்கும், உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். எப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த புத்தியோட கூட நீங்க அந்த ஆசீர்வாதங்களை பெற முடியும். நீங்க அதை வந்து உணரணும். இப்போ ஒரு சின்ன ரேஷன் கடை உதாரணமே உங்களுக்கு சொல்றேன். ரேஷன் கடை உதாரணம் எடுத்துங்க. ரேஷன் கடை என்னென்ன போடுவாங்க? பருப்பு, சர்க்கரை, வேற என்ன போடுவாங்க? பாம் ஆயில், அரிசி, வேற என்னங்க போடுறாங்க? கிருஷ்ணா எல்லாம் போறது இல்லையா? இப்போ கிருஷ்ணா எல்லாம் போறது இல்லையா? வேற என்ன போடுறாங்க? கோதுமை எல்லாம் போடுறாங்க, சோப்பு என்னென்னோ போடுறாங்க, அங்கெல்லாம் போடுறாங்க. கரெக்டா இல்லையா? நீங்க அந்த இடத்துல எப்படி அறிவு பயன்படுத்துறீங்க? இதெல்லாம் போடுறாங்கன்னு தெரியும். நாங்க போயிட்டு வெறும் பையெல்லாம் எடுக்காம, பையெல்லாம் எடுத்து வரல அப்படியே தரீங்களா? தருவாங்களா? அவங்க தரத்துக்கு ரெடி. என்ன ஆகும் வாங்கறதுக்கு? அவன் அப்படியே ஓட்டினா என்ன ஆகும்? சாதாரணமா எடுத்து போனாலே கொஞ்சம் அரிசி சிந்தாலே அட பாவிலே சிந்தாதி பொறுப்பா அவ்வளவு பொறுப்பா பார்த்து வாங்குறமே, கொஞ்சம் சிந்தனா விட்டுட்டு வருவீங்களா? அப்ப எது முக்கியம் உங்களுக்கு? அதெல்லாம் போடுறாங்கன்னு தெரியும். இங்க இருந்து உங்க ஞானம் என்ன சொல்லுது உள்ளுக்குள்ள? அதெல்லாம் வாங்கணும்னா சர்க்கரைக்கு ஒரு பை எடுத்து உள்ள வைமா, பருப்புக்கு ஒரு பை வை, என்னென்ன வைக்கணும்? அது என்ன வேற கொடுப்பான், அது இதுல போட்டா இது என்ன ஆயிடும்? அரிசி பையில போட்டா அது உடஞ்சி வெளில வந்துடும். இதெல்லாம் ஞானம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இந்த மாதத்துல வந்து நம்ம களஞ்சியங்கள் சிந்தாம செதறாம நம்ம களஞ்சியங்கள் நிரம்ப பண்ண எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆசீர்வாதம் வேணும்னா இந்த ரேஷன் கடைக்கே இப்படி புத்தியா யோசிக்கிறோமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அந்த ஞானம். அந்த ஞானத்தோடு நீங்க இந்த தேவ சமூகத்துல வந்தீங்கன்னா உங்க களஞ்சியங்கள் நிரப்பப்படும். கரங்களை தட்டி தேவ நாமத்தை பயன்படுத்தலாமா? உங்க களஞ்சியங்கள் நிரப்பப்படும். எந்த இடத்துல வெறுமை இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா நிரப்பப்படும். விசுவாசிக்கிறீங்களா?
அதனால் அந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க முதல்ல பயப்படும் பயம் அந்த ஞானத்தை உங்களுக்குள்ள நிரப்பிக் கொள்ளுங்க. இன்னைக்கு பந்தியில பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இல்லைன்னா கூட நீங்க கேளுங்க, அந்த தெய்வம் பலம் தருவார். ஏசாயா 11:2 வாசிங்க. கர்த்தர் அதையும் நமக்கு அருளுகிற தெய்வமாக காணப்படுகிறார். ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் கொடுப்பார். அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரே நமக்கு ஞானமா இருக்கிறாரு. அந்த தெய்வம் நம்ம மேல, அந்த பரிசுத்த ஆவியினர் நம்ம மேல தங்கி இருக்கும் போது நமக்குள்ள ஞான குறைவு வருமா? யார் நம்மளை நடத்துவா? கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவார். நீங்க அதை குறித்து கலங்கவே கலங்காதீங்க. அந்த ஞானம் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை யார் கொடுப்பா? எப்படி ஒன்னா ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போகலாம், அலட்சியமா கூட கேட்டு போகலாம். அந்த மாதிரி வேணாம். கர்த்தருடைய வார்த்தையை பயபக்தியோட கேட்டு உள் வாங்கினீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள இருக்கு, செயல்பட ஆரம்பிக்குது. நீங்க உங்க சிந்தாம செதறாம உங்க களஞ்சியங்கள்ல ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் பாருங்க, நீங்க எத்தனை பேர் எல்லாருமே ராஜா, இங்க வந்த எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்புலாம் வர மாட்டேங்க. யாரெல்லாம் ராஜா போல ஆசீர்வதிக்கப்படணும், ஒரு நல்ல ஆசையோட இருக்கணும், எல்லாருமே அந்த ஆசை இருக்குமா இருக்காதா? இந்த இடத்துல அதுக்கு ஆன்சர் சொல்லுது நீதிமொழிகள்ல. அதுக்கு ஆன்சர் காட்டுது, அந்த ஞானம் உங்களுக்கு காட்டுது. வாசிங்களா சொல்றேன் பாருங்களேன். அதனால நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. பாருங்களேன், அழகா சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 8:17-18 வாசிங்க. ஸ்நேகிச்சீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸ்நேகிக்கிறவன் சொல்ல யார மறுபடியும் கேட்பான். அப்பதான் நீங்க உஷாரா இருக்கீங்கன்னு தெரியும். யார ஸ்நேகிக்கிறீங்க? வெரி குட். கர்த்தரை. இன்னும் என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு பயப்படுற பயம். ரெண்டும் ஒண்ணுதான். இட்லி இருந்து ஒரே இட்லி, ஒரே மாவு தான். மாவுல இருந்து என்ன வருது? தோசையும் வருது, சூடான இட்லியும் இருக்குது. அது நம்ம செய்யறத பொறுத்து. ஆனா மாவு என்ன மாவு? கோதுமை மாவா? இட்லி மாவு. அப்ப அது போல கர்த்தருக்கு டைரக்டாவே நீங்க சொல்லுங்க, அவருக்கு பயப்படுற பயமும் ரெண்டும் ஒண்ணுதான். நான் ஸ்நேகிக்கிறேன் கர்த்தரை, ரொம்ப ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னா உங்க நேசத்தை எதிர வெளிக்காட்டுவீங்க? எதிர வெளிக்காட்டுவீங்க? நல்லா பெருசா எழுது கிறிஸ்துவின் நாமம் அப்படி போட்டா வீட்டுல அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துலதான் அந்த நேசத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்க. அதுல ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப நான் கேட்பேன், என்னை சிநேகிக்கிறவங்கள எதை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமான அந்த ஞானத்தை சிநேகிக்கிறவர்களுக்கு என்னென்ன வருது பாருங்க. நான் சொன்னேன், வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும், அதாங்க மெய்ப்பொருள். ஆமென். பொன்னையும் ஆமென். அதை விட இன்னொன்று பாருங்களா, இன்னொரு கூட வாசிங்க. ஆளுகிறார்கள் சொல்லிட்டு ஒரு ராஜா என்னாலே ஆளுகிறார்களாம். 15ஆம் வசனம் வாசிங்க. பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் சொல்லிட்டு வருதா? இதுல 16 ஆளுகை செய்து. இன்னைக்கு உங்க குடும்பத்தையும், இப்ப நான் சொன்னேன்ல, யாருக்கெல்லாம் ராஜா போல இருக்கணும்னு ஆசை இருக்கு, என் குடும்பம் நல்ல ஆசையோட ஐஸ்வர்ய கணத்தோட இருக்கணும், பிள்ளைங்களாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குமா இருக்காதா? அதெல்லாம் கொடுக்குதுங்க. எந்த ஞானம் கொடுக்குது? உலக ஞானம் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஞானம் இதெல்லாம் கொடுக்குது. அதுவே பேசுது. ஞானமே பேசுற மாதிரி ஊமையை கொடுத்துருக்கிறார் கடவுள். அப்போ அந்த ஞானத்தை நீங்க சிநேகிச்சீங்கன்னா, இந்த மாதத்துல அதுதான் கொடுக்குறாரு. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயமான அந்த ஞானத்தை நீங்க சிநேகிக்க இந்த இடத்துல ஒண்ணு நிரம்பிக்கிட்டே இருக்கும் உங்க வீட்டுல. என்னது? உங்க இருதயத்துல, உங்க வீட்டுல இந்த ஐஸ்வர்யம், கனம், என்னென்ன கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ எல்லாமே நிரம்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னென்ன எதிர்பார்ப்புகளோட கூட இருக்கீங்களோ எல்லாமே நிரம்பும். ஆனா அவர் ஒரு காரியம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. உங்க இருதயமானது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால், அந்த ஞானத்தினால் நிறைந்திருப்பதை அவர் விரும்புகிறார். அப்படி இருந்ததுன்னா யாரும் ஒன்றும் சொல்றது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நிரம்பிடும். அவருடைய வார்த்தைக்கும் அவருக்கும் பயந்து நீங்க நடந்தீங்கன்னா அதுவே அவர் ஞானமாக அவர் பார்க்கிறார். சாரிபாத் ஊர் அந்த விதவையை குறித்து நீங்க பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம வாங்குற பொருள் மெய்ப்பொருள்னு சொன்னோம்லவா, அந்த மெய்ப்பொருள் த பெஸ்ட் பிளஸிங். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்துல எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஆனா அதெல்லாம் பெஸ்ட்ன்னு ஒன்னா உலகம் அடையாளப்படுத்தலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க கொஞ்சமா எதா பெற்றா கூட அது கர்த்தருக்கு பயந்து அவங்க பெறும்பொழுது அது பெஸ்ட் ஆயிடுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த விதவை வீட்டுல அந்த நாட்டுல அரசர்கள் கூட இருக்கலாம், ஆனா அவங்களாம் கூட போட்டிருப்பாங்க. இந்த விதவையினுடைய அந்த மாவும்
அந்த எண்ணெய் மாவு என்னங்க பெருசா இருக்கு, அது பெஸ்டா காணப்படுது. ஏங்க காரணம்? அவன் ஞானமா கீழ்ப்படிஞ்ச அந்த வார்த்தைக்கு. நீங்க வீட்டு உங்களுக்கு தெரியும்ல, அந்த ராஜாக்கள்ல எலியாவுடைய சம்பவம் நீங்க ஒன்னால வீட்டுல போய் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17, 14, 15 எப்படி களஞ்சியங்கள் நிரப்பப்படுது பாருங்க. எல்லாருமே வந்து வாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க வீட்டுல மாவும் எண்ணெயும் நிரம்புது. ஆமென். ஏங்க ஒரு மாவுங்க அவ்வளவு ஃபேமஸா பேசப்படுதுங்க இன்னைக்கு உலகத்துக்கு. அதுதான் தி பெஸ்ட். என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணாலும் கர்த்தருக்கு பயந்து பண்ணீங்கனாலே உங்க மெய்ப்பொருளை நீங்க சுதந்திரிச்சிருங்க. அந்த மெய்ப்பொருள் நிச்சயமாக உலகத்துல மத்தவங்களால ஒரு அடையாளப்படுத்துற அளவுக்கு இருக்குங்க. 2 காசு தான் ஒரு அம்மா போட்டாங்க விதவை. ஆனா கர்த்தருக்கு பயந்து போட்டாங்க. ஐயோ நான் எனக்கு கர்த்தருக்கு பயந்து அந்த 2 காசு தான் போறாங்க. அந்த 2 காசு பேசப்பட்டுச்சா இல்லையா? அவன் கோடி கணக்குல எவனா போட்டிருப்பான். ஆனா அது பேசப்பட்டுச்சா? அப்போ சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலுமே இந்த மாசத்துல கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற கர்த்தருக்கு பயந்து அந்த ஞானத்தை நீங்க சிநேகிச்சு, அந்த அம்மா சிநேகிச்சு 2 காசம் தான் அவங்களுக்குள்ள எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, எடுத்து போட்டாங்க. இவங்க கூட பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தாங்க. இந்த சாரிபாத் விதவை, இந்த ஊர்ல இருக்கிற அந்த விதவை கர்த்தருக்கு பயந்து அந்த எல்லாமே போயிடுச்சு, உயிரே போயிடுச்சு. ஆனா கூட நான் இந்த வார்த்தையை நம்பி நான் பயந்து கீழ்ப்படிஞ்சாங்க. களஞ்சியங்கள் நிரம்புச்சா இல்லையா? அவங்க வீட்டுல மாவும் எண்ணெயும் செலவழிந்து போகாதபடிக்கு கடவுள் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? இன்னைக்கு அது சாதாரண விஷயம் தான், உலகத்துல அற்பமாய் காணப்படுறது தான். ஆனாலும் அதை பெஸ்டா மாத்தி கொடுக்குறாரு. கரங்களை தட்டி தேவன் நாம மகிமைப்படுத்தலாமா? உலகம் முழுவதும் அது பேசப்பட்டதுக்கு காரணம் கர்த்தருக்குடைய பயப்படுகிற பயம். எடுத்த உடனே உன்னை ஆசீர்வதிப்பேன். அது இல்லையா வந்தார் அந்த வீட்டுக்குள்ள. எடுத்த உடனே உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்க மகனே அப்படியே சொன்னாங்க. ஆசீர்வதிச்சாரு. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் வறுமையை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிற மகளே அப்படியே சொன்னாரு. அவங்க கிட்ட உன்னை எதிர்பார்க்கிறாரு. இருக்கிறதையும் நீ என்கிட்ட கொடு. என்ன சொல்றது, இருக்கிறதையும் எடுத்து வந்து எங்க அப்பா சொல்லி கொடு. செஞ்சாரா இல்லையா? பயப்படுற பயம் இருக்குதான் பாப்பாரு, ஆசீர்வதிப்பார். நல்லா கொடுத்துருவாரு. ஈசாக்கெல்லாம் கொடுத்துருவாரு. பலி கொடு. பயப்படுறானா இல்லையா? அதான் அந்த இடத்துல ஒரு ஆர்டர் சொல்றாரு பாரு. மெய்யாகவே அவன் கர்த்தருக்கு பயப்படுறவனா இல்லையான்னு டெஸ்ட் யார் பண்றாரு? கர்த்தர் டெஸ்ட் பண்ணி சந்ததியே ஆசீர்வதிக்கிறார். கண்ணை தட்டி நான் பயப்படலாமா? அப்படிதான் பாப்பா. சில நேரத்தில் கர்த்தருக்கு நம்ம பயப்படுறோமா இல்லையா, அந்த ஞானம் நமக்கு இருக்கா? ஏன்னா இந்த புத்தி கெட்டத்தனமா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு கர்த்தரை நம்ம மறந்துடுவோம். அவருடைய வார்த்தைக்கு பயப்படாம போயிடுவோம். அடுத்தவங்களை அற்பமா எண்ணிடுவோம். இதனால என்ன ஆயிடும், தேவையில்லாத சாபங்களை வாங்க வேண்டியதாயிடும். அதனால அந்த மாதிரி இல்லாம நீங்க மெய்ப்பொருளை சுதந்திரிச்சுக்கணும்னா இன்னைக்கு நீங்க வந்த ஒவ்வொருவரும் மனதில் எழுதிக் கொள்ளுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது எனக்குள்ள நிரம்ப 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 என் களஞ்சியங்கள் ஒரு விதவை போல ஒரு பெருமையா எல்லாமே இல்லாத போல நீங்க ஃபீல் பண்ணி வந்தீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுல அப்பவும் அந்த எண்ணெயும் நிச்சயமாக நிரப்பப்படும். செலவழிந்து போவதில்லை. ஏன்னா நீங்க யாருக்குடைய வார்த்தை பயப்படுறீங்க? ஓகேவா? அதனால இன்னைக்கு அப்ப அந்த ஞானத்தை நீங்க சிநேகிச்சு நீங்க நடந்தீங்கனாலே போதும். உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? த பெஸ்டான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கும். உலகத்துல என்ன மாதிரியான ஆசீர்வாதங்கள் பெற்றாலும் அதெல்லாம் வந்து பேர் பெறது இல்லை. அது எவ்வளவு பெரிய ஞானிகள் என்னென்னோ புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட்லாம்? ஓகே, அதெல்லாம் அந்த பெஸ்ட் தான். ஆனா அவங்க ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமா பண்ணா அந்த ஞானம் என்ன ஆயிடுது? மறைஞ்சு போயிடுது. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயமானது மற்றவங்களால கூட கடவுளை அடையாளப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கடவுளை நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஞானத்தை நீங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட கடவுள் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா நீங்க பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படணும். உங்க மெய்ப்பொருளா இருக்கணும். இப்ப நீங்க கர்த்தருக்கு பயப்படாதவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, பக்கத்து வீட்டுக்காரங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, காரு பங்களா ஆஸ்தி எல்லாம் இருக்குது, நீங்க சொன்ன மாதிரி ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்குது. நீங்க கேட்கலாம், கர்த்தருக்கு பயப்படாம குறுக்கு வழியில கூட நம்ம என்ன பண்ணலாம்? பொருட்களை சம்பாதிச்சு களஞ்சியங்களை நிரப்பிக்கலாம். களஞ்சியங்களை நிரப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உயிரை கொடுத்து போராடுவாங்க. அப்படியும் கூட நிரப்பிக்கிறாங்க. ஆனா அது நிரந்தரமானது கிடையாது. கொஞ்சமா கொடுத்தாலும் ஆண்டவன் கொடுக்கறதா என்னையுமே நிலையா நிற்கும். கரண்டை தட்டி தெய்வம் தான் பயப்படுத்தாம எனக்கு தெய்வம் கொடுத்தா அது நிலைவா? அவரு தான் எனக்கு. அவர் என்ன கொடுத்தாலும் எனக்கு த பெஸ்ட் தான். அவருக்கு தெரியும். அந்த அந்த பெஸ்ட்டை நான் பெறணும்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அதனால நீ மறுபடியும் நீதிமொழிகள் 9:10 மறுபடியும் வாசிங்களா? பரிசுத்தரின் அறிவே அறிவு. அவரை நீங்க அறிந்து கொள்ள அவருக்கு பயப்பட உங்க வாழ்க்கையில நீங்க நிரப்பப்படுறதை நீங்க பாப்பீங்க. அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஞானம் இந்த
மாசத்துல வந்திருக்கிற நம்மளே நிதானிச்சு பார்ப்போம். நம்ம மண்டைக்குள்ள ஞானம் இருக்குதா, இதயத்துக்குள்ள ஞானம் இருக்கா, இல்ல அங்கிருந்து இன்னும் கூப்பிடுதா? நீ மட்டும் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கப்பா, இன்னும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயம் எங்க இருக்குது? கடவுளுக்காக ஆலயத்துக்கு வரேன், ஆனா அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு முழுமையாக இல்ல. அது எங்க நிக்குது? வெளியில இருந்து அங்கிருந்து கூட கூப்பிடுது. இப்ப இந்த செய்தி மூலமா அங்கிருந்து அது எங்க நீங்க கூப்பிட்டுக்கணும்? எங்க கூப்பிட்டுக்கணும்? வீட்டுக்குள்ள லாக்கர்ல போட்டு வைக்கிறதுக்கு எங்க கூப்பிட்டுக்கணும்? இங்கேயும் இருதயத்துல வைத்துக் கொள்ளையும். நீங்க கூப்பிட்டீங்கன்னா இங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. நீதிமொழிகள் 8:1 ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா, புத்தி சத்தம் இடுகிறது இல்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும். அந்த அளவுக்கு அதை விட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதை விட்டுட்டா மாதிரி நான் அதை ஃபீல் பண்றேன். அனாதையா விட்டு அது போல ஞானத்தை யாரும் ரெஸ்பெக்ட் பண்றதுனால, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை ரெஸ்பெக்ட் பண்ணாதனால அது எங்கேயோ வெளியில போயிட்ட மாதிரி பேசுது. அப்பதான் அதனுடைய சிறப்பம்சங்களை சொல்லுது. வெளியே தேடி போறீங்க, என்ன தேட மாட்டேங்கிறீங்க. என்னால நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கர்த்தருக்கு முன்னாடி செல்ல பிள்ளையா இருந்தேன். அது நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. அவருடைய உலக படைப்புல நான் எங்க இருந்தேன்? அவர் பக்கத்துல இருந்தேன், அவர் கூட செல்ல பிள்ளையா இருந்தேன். என்ன நீங்க அலட்சியப்படுத்துறீங்களே அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு அப்படிதான் இந்த 3வது மாசத்துல ஆரம்பிக்கிற நமக்கு தெய்வம் கேட்கிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நீங்க அலட்சியமா பாக்குறீங்களா? நீங்க அதை தயவு செய்து இன்னைக்கு மாற்றிக்கொள்ளணும்னு கடவுள் விரும்புறாரு. யோபு எடுங்க. யோபுனுடைய களஞ்சியங்கள் எப்படி வெளிப்பட்டுச்சு? யோபு ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லி ஏனோ போல சந்திச்சுட்டு இருந்தாரு. அப்படி சந்திச்சு, ஆனா அப்படி சஞ்சரித்துக்கு ஒப்பான ஒரு காரியத்தை அவர் பண்ணாரு. வாசிங்க யோபு 1:1. யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து விலகுமாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து. இப்ப நீங்க மறுபடியும் இப்ப கம்பேர் பண்ணுங்க. நீதிமொழிகள் அந்த ஞானம் என்ன சொல்லுதான்? நீதிமொழி 8:13 கம்பேர் பண்ணுங்க, யோபையும் கம்பேர் பண்ணுங்க. 8:13 என்னங்க போட்டிருக்கு? தீமையை வெறுப்பது. இந்த யோபு ஊத்ஸ் தேசத்திலே கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருக்கிற அளவுக்கு களஞ்சியங்கள் நிரம்பி வச்சிருக்காரு கடவுள். அவங்க கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் தெரியும். 7000 ஒட்டகங்கள், கழுதைகள், அப்ப எல்லாம் களஞ்சியங்கள் நிரம்பின ஆசீர்வாதம் தானே. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கான காரணம் என்ன? அவரை குறிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ஞானம் அவருக்கு கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்து பயந்து விலகுகிறவனாக இருந்தான். இந்த ஞானம், இதுதான் ஞானம். புரியுதா? இந்த ஞானம் வந்துச்சுனாலே போதும். நான் படிக்கவே இல்லை, எனக்கு படிக்க கூட தெரியல பைபிள், நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க தான் உண்மையிலே என்ன சொல்லுவாங்க, எது பெரிய படிப்பு உலகத்துல? என்ன பெரிய படிப்பு சொல்லுவாங்க? அது என்கிட்ட சொல்லணும். நீங்க என்ன படிப்பு? ஐஏஎஸ்ஆ? அதுக்கும் மேல நீங்க தாங்க பிரதர் சிஸ்டர். நீங்க படிக்கல, எனக்கு படிக்க தெரியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தி தெரியல, ஒன்றும் தெரியல, நீங்க தான் ஞானி. ஏன்னா நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? நீங்க என்ன வேணா டிகிரி போட்டு, என்ன டிகிரி போட்டுருக்காங்க, அந்த டிகிரிலாம் விட மேலையான படிப்பு எனக்கு இருக்கு. நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். அவங்க கரண்ட தட்டி தேவன் நாம பயப்படுத்தலாமா? கர்த்தருக்கு பயந்தா தீமையை விட்டு விலகுனீங்கன்னா நிச்சயமாக உங்க களஞ்சியங்கள் நிரப்பப்படுகிறத மற்றவங்களே பார்ப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா அந்த போடுற அந்த மாவு கூட பேசப்படுங்க. உங்க வீட்டில் நிரப்புற மாவு கூட பேசப்படும். அவ்வளவு ஒரு மன அமைதியை தரும். ஏன்னா அதுதான் தெய்வத்தினுடைய தன்மை. உலகம் சொல்லும் இந்த காரியங்கள் பயப்படாதீங்க. ஓகே, உலகம் சொல்றதுக்கு நீங்க அதை காது கொடுக்காதீங்க. உலக ஆசீர்வாதங்கள் குறித்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஞானம்னா எது சொன்னேன்? கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானம். அந்த ஞானத்தை நீங்க சிநேகிக்க உங்களுடைய நீங்க நினைக்கிற அத்தனை காரியங்களையும் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உங்க நிரப்பி தருவாங்க. அல்லேலூயா. அந்த ஞானத்துல உங்க இதயத்திலே நீங்க நிரப்பிக்குள்ள இடம் கொடுங்க. ஓகேவா? இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. அந்த அடுத்த பகுதி நான் சொல்ல போறேன். 21 நீதிமொழி 8:21. நிச்சயமா கர்த்தருக்கு பயப்படுற பயம், அந்த ஞானம் வந்துச்சுனாலே நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கோம்? அந்த ஞானம் நீதி வழியில் தான் நடத்தும். நீங்க எழுதி வச்சுங்க, நியாயமான வழியில தான் நடத்தும். உலகத்துல நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா உலகம் உங்களை முட்டாள்னு சொல்லும். என்ன சொல்லும்? முட்டாள்னு கூட சொல்லுவான். என்னங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களா? கர்த்தருக்கு பயந்து இருந்தீங்கன்னா உலகத்துல என்ன சொல்லுவாங்க? உங்களை நீ ஒரு பேர் அறிஞர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க உன்ன? ஏன்னா உலகத்துல வட்டி கொடுத்து சம்பாதிப்பாங்க. ஒரு உதாரணம் தான் சொல்றேன். வட்டி கொடுத்து சம்பாதிச்சு களஞ்சியங்களை நிரப்பி அப்படி ஆசீர்வாதமா வெளியில காட்டுவாங்க. ஆனா அந்த காரியத்தை நீ பண்ண மாட்ட. உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த நீ பண்ண மாட்டீங்க. அப்ப உங்களை பார்த்து உலகம் என்ன சொல்லும்? உடைக்க தெரியாத முட்டாள் தான் நம்மளை சொல்லலாம். ஆனா யார் ஞானி? யார் ஞானிங்க?
கர்த்தருக்கு பயந்து அந்த தீமைக்கு வட்டிக்கு கொடுக்கறத, தீமைக்கு நான் விலகி நிக்கிறேன் பாருங்க, நான் தாங்க ஞானி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் பொண்ணா புத்திசாலித்தனமா சம்பாதிச்சா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, குறுக்கு வழியில லஞ்சம் வாங்கி ஏமாத்தி அடுத்தவனை மிதிச்சு இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை அடுத்தவனை கலகம் பண்ணி அடுத்தவனுடைய வாய்ப்பை பிடுங்கி இப்படிலாம் என் களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு தேவையில்லை, என்னுடைய பிள்ளைக்கும் தேவையில்லை, யாருக்கும் தேவையில்லை. கொஞ்சமா வந்தாலும் என் பிள்ளைகள் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படணும், சாபத்தை வாங்கிட்டு போக கூடாது. அப்படி நான் வாங்கினா நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்கு பயப்படுவேன். என் தெய்வம் என்ன பசியோட நீதிமான்களை, அந்த வசனம் வாசிங்க, நீதிமான்களை ஒரு பசியோட தவிக்க விடவே மாட்டார். வாசிங்க அதை எங்கப்பா? அது நீதிமொழிகள் 10:22 பாருங்க. 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே. இப்ப நீங்க ஒண்ணு எழுதி கூட வச்சுக்கணும். கர்த்தர் அருளும் அந்த மெய்ப்பொருள். நான் சொன்ன மெய்ப்பொருள் ஒன்று தான், பொய்ப்பொருள் ஒன்று இருக்கும். நான் சொன்னது கரெக்டா இல்லையா? என்னுடைய களஞ்சியங்கள் எதனால நிரப்பப்படணும்? கண்டிப்பா அது நீதியின் வழியில, நியாயமான வழியில தான் கர்த்தர் கொடுப்பார். அப்ப அந்த அந்த வழியில நிரப்பப்படணும்னா அது எந்த பொருளா இருக்கணும்? மெய்ப்பொருளா தான் இருக்கணும். பொய்ப்பொருள் அதுல வந்து விழுந்துடக்கூடாது. என்னுடைய களஞ்சியங்கள் எது வந்து விழுந்துடக்கூடாது? பொய்யான காரியங்கள் வந்துடக்கூடாது. அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, மனசுல எழுதி வச்சுங்க. இந்த இந்த ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க நோட்ல கூட எழுதி வச்சுங்க. கர்த்தர் கொடுக்கிற பொருள் எக்ஸ்பைரி கிடையாது. ஆனா உலகத்துல பிசாசு கொடுக்கிற பொருள் எக்ஸ்பைரி ஆனது தான் கொடுக்கும். எத்தனை பேர் நம்ம எக்ஸ்பைரி ஆட்டோமேட்டிக்கா தெரியும்? அது எக்ஸ்பைரி அவனுக்கு தெரியாது. வாங்குறப்ப நல்லா ஆனா அது எக்ஸ்பைரி சீக்கிரமா போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். போயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்கான வசனத்தை காமிக்கிட்டா இந்த வசனம் நமக்கு தெரியும். அவன் ஒருத்தர் துன்மார்க்கம் வந்து கேடு கட்டத்தனமா சம்பாதிக்கிறான்னா அவனுடைய பொருள் அழிஞ்சு போயிடும் யாருக்கு தெரியும்? அவன் இன்னைக்கு நல்லா நம்ம இருக்கான், ஆனா அவனுடைய பொருள் வந்து போயிட்டோன்றது அந்த எக்ஸ்பைரி நமக்கு தெரியும், அவன் கண்ணுக்கு தெரியாது. இன்னைக்கு வாங்கலாம் பொருள்லாம் வாங்குறவங்க எத்தனை பேர் எக்ஸ்பைரி பார்த்து வாங்குறீங்கப்பா? அவங்க அப்பா அருமையாக வாங்குவார். நான் கூட எக்ஸ்பைரி ஒரு வாட்டி சொன்னார், ஏதோ பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு நான் ஏதோ சொன்னார், இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அந்த எக்ஸ்பைரி நம்ம பார்த்து தான் வாங்கணும். எத்தனை பேர் வாங்குறீங்க? சூப்பர், அவங்க சிஸ்டர் வாங்குறோம். அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது அதெல்லாம் வாங்குறதுல வாங்கிட்டு அப்படியே பிரித்து பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது பசியோடு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் அது நம்ம கடவுள் கொடுக்குற பொருள்கள் வந்து எல்லாமே இப்போ நீங்கள் எழுதி வச்சிங்க. நீதிமொழிகள் 10:22 படி எக்ஸ்பைரி இல்லாம, வேதனை இல்லாத, அழிந்து போகாத நிரந்தரமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. மெய்ப்பொருள். ஆனால் துன்மார்க்கருடைய பொருளை குறித்து இங்க சொல்றாரு. அது எக்ஸ்பைரியோட வருது, நமக்கு தெரியும். அதையும் காட்டிட்டு கொடுத்தா நீதிமொழிகள் 10:3 வாசிங்க. எழுதி வச்சுங்க. எக்ஸ்பைரி அவங்களுக்கு வந்துருச்சு. துன்மார்க்கரின் பொருள் என்ன ஆயிடுச்சு? ஆனா எந்த டேட்டு தான் போடல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? துன்மார்க்கரின் பொருளை அநீதி பண்ணி அநியாயம் பண்ணி லஞ்சம் வாங்குறவன் என்ன சொல்றது, ஏமாத்தி அடுத்தவனை வாய்ப்பை பிடிச்சி முன்னாடி போறவன் போறதுக்கு ஸ்பீடா தான் இருக்கும் ஓடுறவன். ஆனா பொருளையோ, துன்மார்க்கரின் பொருளையோ அகற்றி விடுவார். ஆனா டேட்டு தான் போடல. இந்த டேட்டு தான், அந்த டேட்டு தான் இல்லை. நாளைக்கு இருக்கலாம், அடுத்த நாள் இருக்கலாம். சந்தோஷமா அவனை காத்தாடி மாதிரி விட்டு மனம் திரும்புவானான்னு பாப்பாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? அந்த பொருளை அவ்வளவுதான். புரியுதா? அப்ப நீங்க மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்கு கொடுக்கிற பொருள் மெய்ப்பொருள். அது எக்ஸ்பைரிலாம் இல்லை, நிலையான, வேதனை இல்லாத, அழிந்து போகிறது இல்லை. நீ கொஞ்சமா இருந்தாலும் நிம்மதியான ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு கொடுப்பார். அந்த மெய்ப்பொருள் வந்து இந்த உலக ஆசீர்வாதங்களோட மாத்திரம் இல்லைங்க. அந்த மெய்ப்பொருள் நிலையான வாழ்வு, நித்திய ஜீவன் வரல அந்த மெய்ப்பொருள் அடங்கி இருக்கு. அந்த ஞானத்துக்கு நீங்க கீழ்ப்படுத்தி நடந்தீங்கன்னா, அந்த ஞானத்தை உங்க இருதயத்தில் நிரப்பி கொண்டீங்கன்னா கண்டிப்பாக மெய்ப்பொருளான நித்திய ஜீவன் வரல உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கரங்க தட்டி தேவன் நான் பயன்படுத்தலாமா? அதனால கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நீங்க எந்த வழியில நடத்த போறீங்க, இந்த வழியெல்லாம் நடந்து ஆகணும். பலத்தில் இருத்தி கொள்ளுங்க. இந்த வழி விட்டு மாறி போனீங்கன்னா களஞ்சியங்கள் நிச்சயமாக கர்த்தரால் ஆனால் நிரப்பப்படலாம். பிசாசு ஒன்றா ஏதாவது ஏமாத்து பண்ணலாம். ஆனால் நிரப்பப்படுகிறது யாரால் நிரப்பப்படணும்? அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் காட்ட போறேன் உங்களுக்கு. ஒரு எச்சரிப்பா கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். சாலமோனுடைய வாழ்க்கையை எடுத்துங்க. நான் உங்களுக்கு காட்ட போறேன். சாலமோனுடைய வாழ்க்கையில கடவுள் எவ்வளவாக அவரை ஆசீர்வதிச்சு நிரப்புறாரு பாருங்க. 1 ராஜாக்களா இருங்க, எடுத்துங்க. 1 ராஜாக்கள் 3:11 வாசிமா. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயத்திற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணவும் உள்ள இதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்
மீறுவதும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. சூப்பரா ஞானத்தை கொடுத்தாரா கடவுளே. ஆரம்பம் நல்லா இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. சாலமோன கடவுள் எவ்வளவு ஆசீர்வதிச்சா இருந்தது. அவர் ஞானத்தை குறித்து நீங்க இன்னொரு கூட வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4:29 வாசிங்க. 1 ராஜாக்கள் 4:29 வாசிங்க. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலில் தனியான மனோவீசியையும் கொடுத்தார். அப்பா, கடற்கரை மணல் அத்தனையான இந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தாரு. பக்கத்து நாட்டு ராணிலாம் கூட வந்து அவங்க வந்து என்ன பண்ணாரு, பொருட்களால நிரப்பினார். களஞ்சியங்கள் எப்படி நிரம்பிச்சு பாருங்க. யாரெல்லாம் வந்து பொருள் கொடுத்தாங்க ஆலயம் கட்டுறதுக்கு. அவன் வாழ்க்கை அரண்மனையிலையும் சரி, அவர் கடவுள் எப்படி ஆசீர்வதிச்சிருந்தாரு. அந்த ராணி பேர் என்னப்பா? 1 ராஜாக்கள் 10:23-24 வாசிங்க. 1 ராஜாக்கள் 10:23-24. சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். அவனை பார்க்கறதுக்கு யார் யார் வராங்க பாத்தீங்கன்னா 13 வசனம் வாசிமா. அதுல 10:13 1 ராஜாக்கள். ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சோபாவின் ராஜஸ்திரீக்கு வெகுமதிகள் கொடுத்தார். வெகுமதிகள் களஞ்சியங்கள் எப்படி நிரம்புது பாருங்க. விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தான். பின்பு அவன் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனான். என்னது சோபாவா? யாருமா அது? சேபாவின் ராஜஸ்ரீ. அது சேபாவின் ராஜஸ்ரீ. அந்த ராணி வந்து என்ன பண்ணாங்க? வெகுமதிகள் அவளுக்கு கொடுத்தாங்க. பின்பு அவள் தன் பரிவாரத்தோட தன் தேசத்திற்கு. அதனால வசனத்துல என்னன்னும் கடவுள் வந்து பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கடவுள் கொடுக்குறாரா இல்லையா? நீங்க ஃபுல்லா வாசிங்க. இருக்கு சிஸ்ட் வாசிங்க. எவ்வளவு அழகா கடவுள் ஆசீர்வதிச்சாரு. நீதிமொழி 8 வாசிங்களே, அந்த ஞானம் கர்த்தருக்கு பயப்படுற ஞானம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஞானம் என்னென்ன கொடுத்துச்சு? பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து. அதை விட விலை மதிப்பான ஞானம்லாம் அவர் யார்கிட்ட இருந்துச்சு? அவர்கிட்ட இருந்துச்சு. பொண்ணு பொருள்லாம் கேஷுவலா நீதியும் செல்வம் ஐஸ்வர்யமும் கனவும் எல்லாம் யாரை தேடி வருது? யாரும் தேடி வருதுங்க? ஏன்னா அவர் கடற்கரை மடலத்தனையான ஞானத்தை யார் கொடுத்துருந்தா? கர்த்தர் கொடுத்தார். எல்லாம் அவங்க கிட்ட ஆரம்பம் நல்லா தான் இருக்குதுங்க, சூப்பரா தான் இருக்குது சாலமோன் கிட்ட. ஆனா போக போக அந்த கழுதை தெரிஞ்சுன்னா சொல்லுவாங்க, அந்த கட்டை அது வந்து உலகத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கடவுளுக்கு பயப்படுற பயமானது என்ன ஆகுது? மெல்ல 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 என்ன ஆச்சு? குறைந்து போய் அந்த இடத்துல கடவுளுக்கு பயப்படுற கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவாரு. நீங்க எழுதி கூட வச்சுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்து, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆனாலும் அதற்கு அப்புறமா உங்களை நியாயமான பாதையில் தான் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீதியின் பாதையில் தான் நடத்துவார். அந்த நீதியின் பாதையில நீ இருந்தா தான் அந்த ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியும். ஆனா விட்டுட்டு போறேன், இஷ்டம் போல போறேன் அப்படின்னா வாய்ப்பு சொல்லி சொல்லி பார்ப்பாரு. இல்லைன்னா பிரச்சனைகள் தான் வரும். பாருங்க, இந்த சாலமோன் வந்து அந்த அவ்வளவு ஞானம் படைத்தவர் என்ன ஆனாரு பாருங்க. அந்த வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் பண்ணுங்க. 9ஆம் வசனம் இல்லையா? 2 அதுதாங்க பிரச்சனை. கர்த்தர் இந்த இடத்துல ஞானத்தை போட்டுங்க. என்ன சொன்ன? கர்த்தர் இடத்துக்கு யாரை போடணும்? எதை போடணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை விட்டு திரும்பி. நான் சொல்லல மாவு எக்ஸாம் ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? அதனால கர்த்தருக்கு பயப்படுறதும் சிநேகிக்கிறதும் ஒண்ணுதான், கர்த்தரை விட்டு திரும்புறதும் ஒண்ணுதான். ஓகே, பாசிமா அவ்வளவுதான். என்ன வாசிங்க? பயப்படாம தாவீதை போல பயப்படாம, இதே தாவீதை போல தான் பிரச்சனை வந்துச்சு. ஆனா என்ன ஆனார் அவரு? மறுபடியும் அந்த நீதியின் பாதை அவர் விட்டு விலகல. அந்த ஞானமானது அவர் ரொம்ப தள்ளி பக்கத்து நாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு விடல. இவரு பக்கத்து நாடு இல்ல, என்னது வேற ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே எங்கேயோ என்ன சொல்லுவாங்கல்ல, சாலமோன் தன் மனசுக்குள்ள இருக்கிற இந்த ஞானம் அவர் தான் எழுதுனது. இந்த நீதிமொழி யார் எழுதுனா? சாலமோனா, மோசேவா, ஆபிரகாமா? யார் எழுதுனா? பரவாயில்ல, நல்லா ஞானமா இருக்கீங்க. நீதிமொழிகள் யார் எழுதுனது? சாலமோன். அந்த சாலமோன் தான் எழுதியிருக்கிறார், அதை உணர்ந்துதான் எழுதியிருக்கிறார். இந்த ஞானம் வந்து வெளியில போயிடுச்சான். எங்க போயிருக்கு? இப்ப இவருடைய அரண்மனையை விட்டு எங்க போயிடுச்சு ஞானம்? சாலமோனை விட்டு அரண்மனை விட்டு எங்க போயிடுச்சு? இவர் சந்தியில வந்து பேசுறதா சொல்றாரு. இந்த நார் சந்திகளிலும் வழியிலையும் நின்று இந்த ஞானம் பேசுறதா போட்டிருக்காருல்ல. இந்த அரண்மனையில விட்டு கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்க போயிடுச்சு? அந்த ஞானம்
அரண்மனை விட்டியே ஸ்டேட்டுக்கு விட்டு ஸ்டேட் எங்கேயோ போன மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் 2 வாட்டி கூப்பிட்டு எங்கேயோ போயிடுச்சுப்பா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்ககிட்ட இல்லைன்ற மாதிரி 2 வாட்டி சொல்றாரு. ஆனா மறுபடியும் கூப்பிட்டா கூட ஓடி வந்திருக்கும் உள்ளுக்குள்ள. தாவீது அப்படிதான் வந்து நாத்தான் வேலை மூலமா வந்து கூப்பிட்டாரு. பெரிய தப்பு பண்ணிட்டாரு. புத்தி கெட்டத்தனமா கொலையே பண்ணிட்டாரு. புத்தி கெட்டத்தனமா என்ன பண்ணிட்டாரு? விபச்சாரம் பண்ணிட்டாரு. இது 2மே பண்ணிட்டாரு. ஆனா அந்த ஞானம் அவரை விடல. வந்து கூப்பிடுது. அப்படிதான் அது ஆஃபர் பண்ணும். நம்மளை பார்த்து கர்த்தர் வந்து ஆஃபர் பண்ண முடியாது வைப்பாரு. கர்த்தர் நீ மறுபடியும் பயந்து ஓடி வந்துருன்னா ஓடி வந்தோம். யாருக்குள்ள ஓடி வந்துடணும்? தாவீது ஓடி வந்துட்டாரு. நாத்தான் மேல் அந்த ஞானம் எங்க ஓடி போயிடுச்சுன்னா தெருவில் போல நாத்தான் மேலுடைய வாயில வந்துச்சு. அந்த தீர்க்கதரிசி மேல அங்க வந்து கூப்பிடுது. நீ என்னை விட்டுட்டு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இங்க எப்படி 8:1 வெளியில வந்து கூப்பிடுறது போல நாத்தான் மேலுடைய வாயில வந்து கூப்பிடுது தாவீது. ஆனா பயந்து கீழ்ப்படிச்சாரா இல்லையா? அந்த ஆடு நான் தான் கொல்லப்பட வேண்டியவன். பயந்து கீழ்ப்படிச்சாரா இல்லையா? அது நிச்சயமா சொல்லுங்க, எழுதி வச்சுங்க. நீதியின் வழியில தான் நடத்தும், நியாய பாதையில தான் நடத்தும். அது நீங்க தப்பு பண்ணா கூட மறுபடியும் உங்களை தட்டி தூக்கி விட்டு எங்க நடத்தும்? இஷ்டம் போல நடராஜான்னு சொல்லாது. மறுபடியும் எங்க நடத்தும்? நீ நீதி வழியில வந்துதான் ஆகணும், நியாய பாதையில வந்துதான் ஆகணும். அப்பதான் உன்னுடைய மெய்ப்பொருளை நீ சுதந்திரிக்க முடியும், உன்னுடைய ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்க முடியும். கரங்களை தட்டி தேவன் தான் பயப்படுறோம். இந்த இடத்துல சாலமோன் அதை தக்க வைக்கல. என்ன பண்ணாரு பாருங்க. அவர் ஸ்நேகம் எங்க போச்சுன்றது இங்க போடப்படுது பாருங்க. ஞானத்தின் மீது இந்த ஸ்நேகம் எங்க போச்சு பாருங்க. இங்க 1 ராஜாக்கள் எடுத்துங்க. ஸ்நேகம் போடப்படுங்க. சரி, இது இல்ல 1 வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் நேசம் எங்க போயிடுச்சு இப்போ? வாசிமா. மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகளில் ஆசை வைத்தார். கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்து மேல ஆசை வச்சு சிநேகிச்சு களஞ்சியங்கள்லாம் நிரம்பிச்சு பக்கத்து அதாவது சேபாவா அந்த ராணிலாம் கூட அந்த உள்ள வந்து என்ன பண்ணாங்க? எல்லாமே பொருட்கள் வெகுதிலாம் கொடுத்து நிரப்பப்பட்டுச்சு. இப்ப என்ன ஆச்சு? இவங்க ஞானம் பக்கத்து நாட்டுக்கு போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்க போயிடுச்சு? அங்கிருந்து கூப்பிடுற அழைப்ப இது காதுல உழல. வீதிகள்ல இவர் எழுதின நீதிமொழிகள் இவருக்கே பொருந்திருச்சு. அந்த நீதிமொழிகள் 8:1 கூப்பிடுற மாதிரி கூப்பிடுது. சத்தமிட்டு கூப்பிடுகிறது இல்லையோ? வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. சத்தமிட்டு கூப்பிடுறது இல்லையோ? அந்த ஞானம் இவரை கூப்பிட்டுச்சு. ஆனா இடம் கொடுக்கல. தன்னுடைய ஸ்நேகத்தை அது ஒரு ஞானத்தின் மீது வைத்த அந்த ஸ்நேகம் பெண்கள் மீது போய்விட்டது. என்னாச்சு? பெண்கள் மீது போனவன, ஸ்திரீகள் மேல போனவன் என்னாச்சு? கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவரை விட்டு போயிடுச்சு. களஞ்சியங்கள் நிரப்பப்பட வேண்டிய இடத்துல என்னாச்சு? சாபத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. இருக்கிறதும் பிடிக்கிட்டு போற மாதிரி இஸ்ரவேல் பிரிந்து போயிடுறதுக்கு காரணமே, அடிப்படை காரணமே யாரு? சாலமோன் தான். இஸ்ரவேல் 10 கோத்திரமாக யூதா தனியா போறதுக்கு காரணமே யாரு? பேசிக்கா இருந்து சாலமோன் பண்ண பாவத்தினாலதான் அது நடந்துச்சு. வடக்கு ராஜ்யமாக தெற்கு ராஜ்யமாக பிரிஞ்சு போய் சிறைப்பிடிக்கப்பட்டு போச்சு. தெற்கு ராஜ்யம் வந்து பாபிலோனால சிறைப்பிடிக்கப்பட்டு போச்சு. வடக்கு ராஜ்யம் யாரால போச்சு? அசீரியரால சிறைப்பிடிக்கப்பட்டு போனதுக்கு காரணம் யாரு? இருக்கிறதும் பிடிக்கிட்டு போறதுக்கு காரணம். இன்னைக்கு நம்ம களஞ்சியங்கள் இருக்கிறதும் போறதுக்கு காரணம் என்ன? அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த ஞானம் நம்மளை நோக்கி கூப்பிடுது. இந்த மாத வாக்கு தத்தமே நமக்கு அதுதான். யாருமே நம்ம ஞானம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்க நமக்கு ஞானம் இருக்கு. அதை பயன்படுத்தாம நம்ம உட்கார்ந்துட்டோம்னா எந்தவித பயனும் இல்லை. இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம முடிக்க போறோம். நம்ம பந்திக்கு நேரம் நம்ம தயார்படணும். நமக்கு ஞானம் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுப்போமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு கொடைக்கானல் மலையில இருக்கிறீங்க. நல்லா அங்க போயிட்டு நல்லா குதிக்க முடியுமா? குதிப்பீங்களா? எத்தனை பேர் குதிப்போம்? நல்லா ஜாலியா இருக்கும். மேல இருந்து குதிச்சா குதிப்பீங்களா? யாராவது குதிப்பீங்களா? நெருப்பு ஜாலியா இருக்குங்க. கைவிட்ட நெருப்பு சுடுவீங்களா? கை வைப்பீங்களா? ஏன் சுட மாட்டோம்? சுடும், ஜாலியா இருக்கும். யாராவது சுடுவீங்களா? கை வைப்பீங்க? ஏன்பா? நமக்கு அது என்ன இருக்கு? ஞானம் இருக்குதா இல்லையா? அப்போ இந்த தேவன் வந்து இந்த மாசத்துல அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற அந்த ஞானம் நமக்குள்ள வேணும். அது கொடைக்கானல் மலையை விட ஹைட்டானது, ரொம்ப டேஞ்சரானது எதுனா கர்த்தர் வேண்டாம் என்று சொல்ற காரியங்களை தொடர்ந்து செய்கிறது தான். இந்த இடத்துல இமயமலை அளவுக்கு கடவுள் யாரை உயர்த்தி வச்சிருந்தாரு? சாலமோனை உயர்த்தி வச்சிருந்தாரு. தொப்பு கட்டியிலிருந்து எங்க விழுந்துட்டாரு? ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் டொப்புன்னு கூச்சா மாதிரி பெண்களை நேசிச்சு என்ன பண்றாங்க? அங்கிருந்து விழுந்து போனாரு. தேவையில்லாத காரியங்கள் சாபங்களை வாங்கி போயிட்டாரு. இன்னைக்கு நம்மளே சிந்திப்போம். நமக்கு ஞானம் என்பது கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் கடவுளுக்கு வெளிப்படுத்துவோம். அவருடைய ஆலயத்துக்கு வருவதில் கூட நம்ம கர்த்தருடைய பயத்தை நம்ம என்ன பண்ணோம்? காட்டணும். அவர் எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட நான் ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. இது எச்சரிப்பா சொல்றதுக்கு காரணம் நமக்கு அந்த பயத்தை வளர்த்து கொள்ளணும் தான். நீதிமொழிகள் 8 வாசிங்க.
பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் அந்த ஞானமானது நல்லதுன்னு சொல்லி அது சொல்லப்படுது அல்லவா? ஐஸ்வர்யமும் கனமும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லப்படுது அல்லவா? உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன், அந்த ஞானத்தை நீங்க எந்த அளவுக்கு காத்து கொள்ளணுன்றதுக்காக சொல்றேன். உங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க கையில ஒரு கிலோ வெள்ளி பொண்ணு கொடுத்து காலையில ஒரு அது ஒழுங்கா பாத்துக்கப்பா, உனக்கு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தூங்குறீங்களா? அவரே நாடகம் பார்த்து டயர்டா இருக்குப்பா, தூங்க போறேன், தங்கமாது எங்கமாது அந்த தங்கத்தை நீங்க காத்துட்டீங்கன்னா திருடி போயிடுவான். நீங்க தூங்கிட்டீங்கன்னா திருடி போயிடுவான். இதான் வந்து ஒரு இந்த பிக் பாஸ் சொல்லுவாங்க அந்த கட்டளை மாதிரி. நீங்க இதை கரெக்டா காலையில உள்ள நீங்க வந்து அந்த தங்க வெள்ளியை கண்ணை வெளிச்சுக்கிட்டு பார்த்துட்டு நீங்க பத்திரமா பார்த்துட்டீங்கன்னா அந்த தங்க வெள்ளி யாருக்கு? உங்களுக்கு தான். அப்படின்னா நீங்க எத்தனை பேர் தூங்குவீங்க? தூங்க மாட்டோம்ல. அப்பா இருக்கிற பிரச்சனையில இந்த தங்கமும் வெளியே வந்தா முதல்ல சேட்டு கடையில தான் போய் நம்ம வந்து வைக்கணும். இந்த மாட்டிக்கலாம் அலையிறத விட எங்க போய் வைக்கணும்? சேட்டு கடையில வச்சா போதும், நம்ம குடும்ப பிரச்சனையை தீர்ந்தா போதும். எத்தனை பேர் இருப்பீங்க? ஆனால் இது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இப்ப சொல்றோம் பாருங்க. அந்த 1 கிலோ தங்கத்தை விட, நான் சொல்லல, 1 கிலோ தங்கத்தை விட வெள்ளியை விட எது உயர்ந்தது? நான் சொல்லல, மறுபடியும் கூட வாசிங்க, உங்க வாயில நீங்களே சொல்ல போறீங்க. நீதிமொழி 8 எடுங்க. வெள்ளியை பார்க்கிலும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் சொல்ல. அப்புறம் அங்கீகரித்துக் கொள்வோமா? இன்னைக்கு ஒரு காரியத்தை காட்ட போறேன். ஒரு 2 மணி நேரம் நம்ம கடவுளுடைய சமூகத்துல, அவருடைய ஆலயத்துல நம்ம நேரத்தை நம்ம கடவுளுக்காக நம்ம சொல்றோம். சப்போஸ் அந்த நேரங்கள்ல கடவுளுடைய பயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கூட நம்ம கொடுக்கலனாலும் அது நம்ம எதை லாஸ் பண்றோம்? இப்ப நான் கேட்கல, நீங்களே தான் வாசிங்க. எதை லாஸ் பண்றோம்? அந்த 2 மணி நேரமா உங்களுக்கு எது கிடைக்குது? நான் சொல்லல, பொன்னையும் வெள்ளியையும் விட மேலான ஒரு காரியம் தான் கர்த்தருக்கு பயப்படுற ஞானம். அப்ப அதை நீங்க களஞ்சியங்கள் நிரப்பப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க ஒரு காரியங்களை கோட்டை விட நிரப்பப்படுவாங்க. சிந்து செதறி போயிடும் போது உங்க களஞ்சியங்கள் எப்படி நிரப்பப்படும்? அப்ப கர்த்தருக்கு பயப்பட ஒரு ஆலயத்துக்கு வரதே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு 2 மணி நேரம் நைட்டு ஃபுல்லா கண் விழிச்சு நான் 8 மணி நேரம் கூட நான் தங்கத்தையும் வெள்ளியும் பாதுகாப்பேன். ஆனா 2 மணி நேரம் நான் கடவுளுடைய ஆலயத்துக்கு போனா தங்கத்தையும் விட வெள்ளியை விட மேலான கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் இழக்கிறேன். இன்னைக்கு மனதில் இருத்துக் கொள்ளுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் காட்டணும். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நீங்க சாலமோனுக்கு ஒரு பெண் அந்த கர்த்தருக்கு பயத்தை திருடிட்டு போறதுக்கு, பல பேருக்கு பணம், பதவி, பட்டம், இது எது வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற அந்த ஞானத்தை அது திருடி கொண்டு போச்சுன்னா என் களஞ்சியங்களுக்கு நிரப்பப்படாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா என் களஞ்சியங்கள் நிரப்பப்படும். கரங்களை தட்டி தேவன் ஞானத்தை பயப்படலாமா? மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்து அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். நிச்சயமா இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற எக்ஸாம்லாம் எழுத போறாங்க பிள்ளைங்க. மெய்ப்பொருள் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு பயந்தாலே இந்த ஞானம்லாம் அடிஷனலா கூட ஓடி வந்துடும். ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அறிக்கை செய்ய போறோம். அந்த ஞானத்தை நம்ம சிநேகிக்க போறோம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாயப்பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நிச்சயமாக அந்த ஞானத்தை பெற்ற உங்களை இப்படிதான் கர்த்தர் நடத்துவார். ஆமென். God bless you all.